This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோட ரொம்ப ஜென்யூனா நடந்துட்டு இருக்க ஒரு கம்பெனி. இதுல யாரு வேணாலும் சேர்ந்துக்கலாம். இதுல ஜாயின் பண்ணி நிறைய பேர் இப்ப ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பிஓ மூலியமா ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர் இல்லை எனி ஜாப் எதில் இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் தான் இதில் ஒர்க் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவில் மருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சங்குப்பூவோட நன்மைகளை பத்தி பார்ப்போம். இப்போ சங்குப்பூன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம தலை முதல் கால் வரை உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய தன்மை இந்த சங்குப்பூவுக்கு இருக்கு. இப்போ அதை பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சங்குப்பூல வந்து ரொம்ப அதிகமான ஆரோக்கியங்கள் இருக்கு. அது எதுக்கு நம்மளுக்கு பயன்படுதுன்றத பார்ப்போம். அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், தொண்டை புண், தோல் நோய், கண் நோய், காசநோய் சுரப்பிகள், அமென்சியா, ஹெமிக்ரேனியா, எரியும் உணர்வு, கழுத்து நோய், தொழுநோய், லுகோடெர்மா, யானைக்கால் நோய், மூட்டு வலி, மூச்சுக்குழாய் அலர்ஜி, ஆஸ்துமா, நுரையீரல், காசநோய் போன்ற பிரச்சனைகளுக்கு மருந்தா இருக்குது. இதோட நன்மைகளை பத்தி நம்ம கீழே பார்க்கோம். இப்ப சங்குப்பூவோட நன்மைகளை பத்தி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மூளையின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். சங்குப்பூ எடுத்துக்கிறதுனால மூளையில அசிடைல் கொலின் என்ற வேதிப்பொருள் அளவை அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம மூளை ஆரோக்கியத்திற்கு அசிடைல் கொலின் வந்து அவசியம். மூளையில இருக்கக்கூடிய உயர் அசிடைல் கொலின் அளவு வந்து வயது தொடர்பான நினைவாற்றல் இழப்பை குறைச்சு நினைவாற்றலை வந்து மேம்படுத்த உதவியா இருக்கு. செகண்ட் ஒன் வந்து புற்றுநோய்களுக்கு எதிராக போராடும் தன்மை கொண்டது. சங்குப்பூ வந்து புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்ட பொருட்கள் உள்ளது. ஸோ சங்குப்பூ தேநீரை உட்கொள்வதனால புற்றுநோயை எதிர்த்து போராடுவதில் சில பங்கை கொண்டிருக்கலாம். இது புற்றுநோய் செல்களுக்குள் நுழைந்து அவற்றின் வளர்ச்சியை தடுக்குதுன்னு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள். சங்குப்பூ டீயை வந்து எடுத்துக்கிறதுனால உடல்ல ஏற்படும் வீக்கத்தை குறைக்கலாம். உடல் வலி, ஒற்றை தலைவலி, காயங்கள் மற்றும் தலைவலியால் ஏற்படும் வீக்கத்தையும் குறைக்கும் இந்த சங்குப்பூ. நெக்ஸ்ட், இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. சங்குப்பூ தேநீர் உட்கொள்வதால இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. உயர் இரத்த அழுத்தம் உள்ள நபர்கள் இத அடிக்கடி எடுத்துக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை குறைக்குது, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சங்குப்பூல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்குது. இது வந்து வயதான தோற்றத்தை மாத்தி நம்மளுக்கு இளமையா காமிக்க உதவியா இருக்கு. இன்னொன்னு, நம்ம தோல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜி, இந்த தோல் நோய் இந்த மாதிரி நம்ம உடம்புல ஏற்படாம தடுக்குது. அடுத்து வந்து முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. சங்குப்பூ வந்து நம்ம முடி மயிர்கால்களுக்கு வந்து ஊட்டம் அளிக்குது. ஸோ இது வந்து முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுனால நம்ம முடி உதிர்வை வந்து குறைச்சு முடி நல்லா வர்றத ஆதரிக்குது. அதே மாதிரி முடி நரைப்பதையும் கம்மி பண்ணுது. சங்குப்பூல வந்து பல முடி ஷாம்புகள், கண்டிஷனர் மற்றும் பிற முடி தயாரிப்புகளை வந்து ஒரு மூலப்பொருளா வச்சு பயன்படுத்துறாங்க. அடுத்தது வந்து செரிமானத்துக்கு உதவியா இருக்கு. சங்குப்பூ வந்து தேநீரா எடுத்துக்கும் போது அதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம வயிற்றுக்குள்ள தசைகளை தளர்த்தவும் மேலும் செரிமானத்துக்கு உதவியாவும் இருக்கு. இது குடல்ல இருக்க புழுக்களின் வளர்ச்சியை வந்து தடுக்க உதவியா இருக்கு. தேநீர் வந்து நீரிழிவு மேலாண்மைக்கு உதவியா இருக்கு.
இது ரத்த ஓட்டத்துல சர்க்கரைய உறிஞ்சு சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்குது. நீரிழிவு நோயாளிகளுக்கு மருந்துகளுடன் சேர்த்து எடுத்துக்கொண்டா, இது அவங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய அந்த ரத்த சர்க்கரைய சீராக்குது. ஸோ, இந்த சங்குப்பூ நம்ம ஒண்ணு தேநீராவும் எடுத்துக்கணும். வித்தவுட் சுகர். சுகர் இல்லாம தேநீராவும் செஞ்சு குடிச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா, அத கசாயமாவும் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்படி சாப்பிடும்போது நம்ம உடம்புல தலை முதல் கால் வரை உள்ள எல்லா உறுப்புகள்லயுமே நம்மளுக்கு நல்ல ஒரு நன்மைய குடுக்குது. ஓகே ஃபிரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use.